வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. குறைந்த விலையில் ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் பழங்களை வாங்க வரும் மக்களுக்கு இலவசமாக தொற்று நோய்களை சப்ளை செய்யும் இடமாக மாறிவிட்டது இந்த கோயம்பேடு காய்கறி சந்தை. ஆசியாவிலேயே மிகப்பெரிய சந்தை என்ற அடையாளத்தை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கும் சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தை சுத்தத்திலும் சுகாதாரத்திலும் நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே போகிறது. காய்கறி வாங்க வரும் ஒவ்வொரு வாடிக்கையாளரையும் முதலில் வரவேற்பது ஆங்காங்கே குவிந்து கிடக்கும் குப்பை கூளங்கள் தான். மூக்கை பிடித்தவாறும் முகத்தை சுளித்தவாறும் சந்தைக்குள் செல்லும் மக்கள் பாதைகள் அனைத்தும் சேரும் சகதியுமாக இருக்கும் அவலத்தை பார்த்து மனம் நொந்து விடுகின்றனர். கோயம்பேடு மார்க்கெட் முழுவதும் CMDAவிற்கு கீழ் வரும் அங்காடி நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. கோயம்பேடு சந்தையில் தினமும் டன் கணக்கில் குப்பைகள் சேருவது வாடிக்கைதான். அதற்கேற்ற வகையில் தூய்மை பணியாளர்கள் மூலமாக தினமும் குப்பைகள் அகற்றப்பட வேண்டும். ஆனால் கடந்த சில மாதங்களாகவே குப்பை கழிவுகள் முறையாக அகற்றப்படாததால் கோயம்பேடா குப்பை மேடா என நினைக்கும் அளவிற்கு நிலைமை மோசமாகிவிட்டது. அத்தோடு குப்பைகள் மழை நீரில் ஊறி மக்கள் நடந்து செல்லும் பாதை முழுவதும் சாக்கடை போல அலங்கோலமாக காட்சியளிக்கிறது. இது தொடர்பாக அங்காடி நிர்வாகத்திடம் வியாபாரிகள் தரப்பில் பலமுறை புகார் அளிக்கப்பட்டது. எத்தனை முறை புகார் கொடுத்தாலும் குப்பை கழிவுகள் அகற்றப்படாததால் ஆவேசமடைந்த வியாபாரிகள் கோயம்பேடு சந்தை வளாகத்தில் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குழந்தைகளையும் பெரியோர்களையும் சந்தைக்கு அழைத்து வரவே பயமாக இருப்பதாக கூறும் வாடிக்கையாளர்கள் பார்க்கிங்கிற்கு மட்டும் சரியாக பணம் வசூலிக்கிறார்கள் என்றும், ஆனால் சந்தையில் எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றனர். கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா போகும்போது வரும்போதும் அந்த காய்கறி குப்பையெல்லாம் ஸ்மெல் அதிகமாக வருது, கொசுவும் அதிகமாக வருது. மழை பெஞ்சிருச்சுன்னா கால் வைக்க முடியல, சில சமயம் இழுத்து விட்டு கீழே விழுகிற மாதிரி ஆயிடுறோம். ஒரு டைம் நாங்களே விழுந்திருக்கோம். ஸோ அது கொஞ்சம் க்ளீன் பண்ணாங்கன்னா கொஞ்சம் இது இதாக இருக்கும், பெட்டராக இருக்கும். ஏன்னா மழை காலம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே இதாகிடுச்சுன்னா ரொம்ப கோயம்பேடு ரொம்ப சுகாதார சீர்கேட்டின் காரணமாக சந்தைக்கு வருவதையே வெகுவாக குறைத்து விட்டதாக கூறும் மக்கள் கோயம்பேடு சந்தையில் வாங்கப்பட்ட காய்கறி என்றால் கண்டிப்பாக அது சுகாதாரமற்ற நிலையில்தான் இருக்கும் என நினைக்க தோன்றுவதாக ஆதங்கப்பட்டனர். வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் ஃப்ரூட்ஸ்லாம் இங்கே வாங்குறதே வந்து ஹைஜீனிக்காக இருக்கணும். நம்ம சாப்பிட்ட வீட்டில் போய் நம்ம எவ்வளோ ஹைஜீனிக்காக இருந்தாலுமே இங்கே வரப்போ ரொம்ப குப்பையாக இருக்கிறப்ப அது பார்க்கவே பிடிக்கல. அதனால தான் இப்போது நிறைய பேர் வந்து இங்கே வாங்குறது ரிலையன்ஸ் ப்ரெஸ்ஸில் போய் வாங்கிடலாமா அப்படின்னு போகிறோம். அதனால் இந்த தெரு வியாபாரி இங்கே எடுத்துகிட்டு வந்தால் கூட கோயம்பேடு மார்க்கெட்டில் அப்படி ரோட்டில் எங்கேயாவது குப்பையில் இருக்கும், அதனால் அதை வாங்காதீங்கன்னு சொல்கிறாங்க. வாடிக்கையாளர்கள் வந்து செல்லும் பாதையில் இப்படி டன் கணக்கில் குப்பைகள் தேங்கி இருப்பதால் வியாபாரம் பாதிக்கப்படுவதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்தனர். இந்த மழையின் காரணமாக கொஞ்சம் குப்பைலாம் சேர்ந்தாலும் மக்கள் வர்றதுக்கு கொஞ்சம் அச்சப்படுறாங்க. இது போர்க்கால அடிப்படையில் கொஞ்சம் சுத்தம் பண்ணாங்கன்னா கஸ்டமர் வந்து வீட்டுக்கு வாங்குறவங்க வந்து காய்கறி வாங்கிட்டு போங்க. என்னை போல் வியாபாரிக்கும் வியாபாரம் நடக்கும், வியாபாரமும் நல்லாயிருக்கும், வரவங்களும் வந்து வாங்கிட்டு போவாங்க, நோய் வாய்ப்படாமல் இருப்பாங்க. கால் வைக்கும் இடமெல்லாம் இப்படி சேரும் சகதியுமாக இருக்கும் நிலையில் வழுக்கி விழுந்தால் யார் பொறுப்பு என சுமை தூக்கும் தொழிலாளர்கள் ஆதங்கத்துடன் கேள்வி எழுப்புகின்றனர். சுமை தூக்கும் தொழிலாளி நான் இங்கேருந்து ஃபேமிலியோட இருக்கேன். எனக்கு வந்து சேஃப்டி கிடையாது. சேஃப்டி கிடையாதுன்னா ஏன்னா நீங்கள் நிற்கிற இடத்துல நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு டீசெண்ட்டுங்கிறது முக்கியம். டீசெண்ட் இல்லை. இந்த இடத்துல வரும்போது சுமை தூக்கும் தொழிலாளிக்கு வந்து லைட்டாக காலை வச்சாலும் எனக்கு ஸ்லிப் ஆகிடும். லைட்டாக ஸ்லிப் ஆனாலும் முடிஞ்சு போச்சு, என் லைஃபே முடிஞ்சு போச்சு. கோயம்பேடு காய்கறி சந்தையில் உள்ள குப்பை கூளங்களை அகற்றி சுகாதார சீர்கேட்டிற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதே அனைவரது கோரிக்கை. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தினகரனுடன் செய்தியாளர் லதா. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.